ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் வைட்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாரரான கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஷவர்மா கியோஸ்க் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்துட்டு ஃப்ளோர் மேக்ஸிமம் இருக்கிறதுல தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு 4 பிளேயர்ஸ் போனேன். பட் அதில் வந்துட்டு என்னென்னா ஓகே ஒழுங்காக தான் வருதுன்னு நினைக்கிறேன். 2 பிளேயர்ஸ் போனேன், அதுவுமே ஒழுங்காக இல்லை. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு விளாடணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சரின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து விளாடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் நமக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அவதார் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா வந்துட்டு முன்னாடி இருந்த அவதாரே இருக்குன்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் டெய்லியும் நம்ம வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா 35+ வீடியோஸ் கிட்ட 30+ வீடியோஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன்னு, அதனால தான் அதை தான் போடுறேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஹாரர் கேம் ப்ளே வீடியோவே நான் 3 பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் பாருங்கள். சாரி காய்ஸ், இது வந்து இந்த ஷவர்மா கியோஸ்கில் அது வேறு. இது வந்து என்னென்னா அது பேர் என்ன, பர்கர் ஷேக். தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், செம க்ளூ. ஷவர்மா கியோஸ் கேம் ப்ளே 2 வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. அதுக்கு க்ளூ கொடுத்துட்டேனே, சரி விடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு க்ளூ என்ன, டேரெக்டாக சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவாலாம் இல்லை, எவ்வளோ தூரம் என்னால் நார்மல் வீடியோஸ் போட முடியுமோ அதுக்கடுத்து தான் அந்த இது போடுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஹாரர் கேம் போடுங்க, என்னால் விளாட முடிஞ்ச கேம் தானே நான் போட முடியும். அதனால் மீதிலாம் இதுக்கு மேலே ஹாரர் கேம் பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு ஜம்ஸ்கேர்னாலே பயம். அவங்க பார்த்தீங்களா இல்லையா, டோர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஹியூமன் ஃபிகர் இருந்தது. ஷிட், பயமுத்துறோன்னே எல்லாம் அலையிறானோ. அதான் நான் பார்த்தேன், என்னடா பார்ட் 3 3 கேம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு கேமே அரை மணி நேரமாக இருக்கேன்னு. அப்புறம் தான் பார்த்தேன், இந்த அரை மணி நேரம் இருக்கிறது வந்து ஒரு கேமு, மீது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது 2 கேமு. சரி, நம்ம இப்போதைக்கு எனக்கு நல்லா டைம் இருக்குங்கிறதுனால என்னால் எவ்வளோ அளவுக்கு அதிகமான லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் இருக்கோ அவ்வளோதே நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருவோன்ட்டு போய் உட்காந்துட்டேன். ஓகே, சாரி ரெக்கார்டிங்கை நான் பார்க்கல. இப்போது நான் ரெக்கார்டிங்கை பார்க்கல. ஓகே, அதனால் வந்துட்டு ரெக்கார்டிங் வந்துட்டு இது முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ரெக்கார்டிங் வந்து கரெக்டாக இருந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு கண்டினியூஸாக போயிடும். ஐ ஷுட் ப்ராபப்ளி கிளாக்கின் பண்ணணுமா? இவனை பார்த்து இந்த கேம் கடுப்பாங்க. மெசேஜாக போட்டு தள்ளிட்டு போனோம், அதை படிக்கிறதுக்கே நமக்கு இதாகும். அதுக்கடுத்து ஒன்று டாஸ்க் வேறு கொடுப்போனா அதையும் பண்ணணும். சீம்ஸ் லைக் ஓகே, நம்ம வெளில போயிட்டு ஆன் பண்ணணுங்கிறான். ஆன் பண்ணியாச்சு, கிளாக்கின் பண்ணியாச்சு. ஓப்பன் ஆகிட்டு கைஸ், நமக்கு ஓப்பன் ஆகிட்டுன்னு காமிக்கிறான். சாரி கைஸ், ரெக்கார்டிங்கை நான் பார்க்கல. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி வருது. ஜம்ஸ்கேர் எவ்ரி1 கொடுத்தா ராபக்ஸ் கேட்குறான்டா. ஓகே, பர்கர், சீஸ் பர்கர், டீலக்ஸ் பர்கர்னு இருக்குது. ஒரு இதுவும் இன்க்ரீஸ், ஒரு இதுதான் கேட்டகரி வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பிரச்சனை இல்லை, நாம் செம்மையாக வந்துட்டு செஞ்சிடலாம். கீழே கொடுத்துரு கன்னை நம்ம எடுக்கணும்னாலும் ராபக்ஸ் கேட்குறான். ஓகே, ஒருத்தவங்க வந்துருக்காங்க, ஹலோ இங்க் பர்சன், ஹாய் அப்படின்னு நம்ம போடுறோம். ஹாய்னு போடலாம், அதே தான் வருது. வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர்? அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அவங்க எதாவது ஆர்டர் பண்ணுவாங்க. let me get one regular burger please. ஓகே, அவங்களுக்கு ரெகுலர் பர்கர் வேணுமா, கொடுக்க வேண்டியதான். முதல்ல காசு, அவங்க காசு கொடுப்பாங்க, அதை எடுத்து அந்த இது கேஷ் இதோ. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் போய் எடுக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த கேம் விளையாடிருக்கேன், நான் அவுட் ஆகிட்டேன். இந்த கேம்லேயே நான் அவுட் ஆகிட்டேன். நான் உண்மையிலே சொல்லிட்டேன். நான் வந்துட்டு உண்மையிலே சொல்லணுன்னா கடைசியில் வந்துட்டு ஒரு இது நடக்கும் சம்பவம். அந்த சம்பவத்தில் கடைசி கொஞ்ச நேரம் வரைக்கும் சர்வைவ் ஆகி அவுட் ஆகிடுவேன். பிரச்சனை இல்லை, எனக்கு எப்படி இந்த கேம் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா, அதனால் நான் எப்படியா இருந்தாலும் சர்வைவ் ஆகிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஓகே, நாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இது ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்கோம். என்னென்ன எடுக்க சொன்னால், நான் ஒரு ரா பேட்டி எடுத்திருக்கேன், டொமேட்டோ எடுத்திருக்கேன். அவன் காமிக்கிறத தான் எடுக்கணும். சீஸ் எடுத்திருக்கேன். ரெகுலர் பர்கருக்கு நான் எதுக்கு சீஸ்லாம் எடுத்தேன்? அவன் ஏன் சீஸ் காமிச்சான்? அடே என்னடா பண்ணுறீங்க ஃபூல்ஸ். சரி, இப்போ நம்ம எடுத்த பேட்டியை குக் பண்ணணும். க்ரில் பண்ணணுமா குக் பண்ணணுமா? சரி பாருங்க, பன் பீஃப் பேட்டி. இப்போ நான் டொமேட்டோவும் சீஸும் தேவையில்லாமல் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கேம்காரனும் எதை எடுக்கணுமோ அதை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் காமிக்கிறான். சரி, நம்மகிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டே ஒரு நார்மல் ரெகுலர் பர்கர் தானே கேட்டாங்க, பண்ணியாச்சு. நாம் பண்ணலை, நாம் தான் பண்ணோம். ஓகே, அவங்களுக்கு கொடுத்துருவோம். பேலன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த டொமேட்டோ சீஸ் எல்லாமே நம்ம இன்வென்ட்ரியில் தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க டொமேட்டோ சீஸ் போட்டு எப்படியாவது இந்த என்னது சீஸ் பர்கர் கொடுங்க, டீலக்ஸ் பர்கர் கொடுங்கன்னு வருவான்ல, அப்போ போட்டு எடுத்துக்கொண்டுதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, ரேடியோ இருக்குது, டர்ன் ஆன் கொடுத்துட்டேன். ஷிஃப்ட் சீம்ஸ் லைக் வாட். இந்த ஷிஃப்ட் வந்து ஒரு பார்க்கில் நடந்து போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஹே தேர் சார், வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கோம். மொட்டாங்கி அது மொட்டை ஸ்காட். நீங்கள் ஸ்டார்விங் ஆகுறீங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் சார். நீங்கள் ஸ்டார்வ் ஆகுறீங்க, யூ ஆர் ஸ்டார்விங்னோ. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ லேட்டாக முடியுமோ அவ்வளோ லேட்டாக நான் பர்கர் செஞ்சு கொடுக்க போகிறேன். நல்லா ஸ்டார்வ் ஆகுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒழுங்க கொடுத்தான், எடுத்தான், போட்டாச்சு. அவன் என்ன ஆர்டர் கேட்டான், அவன் வேணாம், என்ன எப்பயும் போல் ரா பேட்டி. இப்போதைக்கு இருக்கிறத வச்சுப்போம். டொமேட்டோ சீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. குக் பேட்டி. நம்ம சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இது பண்ணாமல் நாம் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, பன்னு எடுத்துக்கிட்டோம். டீலக்ஸ் பர்கரா? என்ன பர்கரா அவன் கேட்டான்? நான் சீஸ் பர்கர் தான் நினச்சி. ஆமாம், சீஸ் பர்கர் தான், நான் நோட் பண்ணல. சீஸ் பர்கர் ப்ளஸ் ஒரு சோடா. அதை நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து வச்சுட்டாங்க, கஸ்டமருங்க. ஹியர்ஸ் யூ ஆர்டர் சார். ஓகே, இப்போ இருக்கிற 2 ஆர்டர் நம்ம பண்ணிட்டோங்கிறதுனால அடுத்த 2 ஆர்டரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கஸ்டமர் கிடக்குறான், இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் பேசுகிறதெல்லாம் நோட் பண்ண வேணாம். நானே மும்பரமாக டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைப்பிங் எப்பயும் பெருசாக கொடுப்பானோ, இப்போ என்னென்னா குட்டியாக கொடுத்துருக்கான். நான் வந்துட்டு கடகடன்னு டைப் பண்ணுற ஆள். இப்படி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு லெட்டர் கிளிக் பண்ணுவேன், அது வேறு இடத்துல போகுது. அந்த மாதிரி பண்ணி அதையே வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஓகே, யூ ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் 2 orders ஓகே அப்படின்னு போட்டிருக்கோம். யூ ரிசீவ் a message from ஜெரி. ஓகே மேன், என்னடா பேர், டாம் அண்ட் ஜெரியில் வர அந்த ஜெரியோட பேர் எடுத்து ஜெரின்னு வச்சுருக்கான். அவன் எனக்கு மேனேஜரான். அடே ஜெரி, என்னடா டாமை மிஸ் பண்ணிகிட்ருக்கியோ? டாம் வந்து செத்து போயிட்டான்ப்பா. ஆமாம், அவன் வந்துட்டு இது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவனுக்கு லவ் ஃபெயிலியர். அதனால் ட்ரெயினில் போயிட்டு குதிச்சு செத்துட்டான். சரி, அதனால் நீ வந்துட்டு மனுஷன் ஆகிட்டியா? சும்மா தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லாங் ஃபார்ம் வீடியோவில் பார்த்தேன். டாம் வந்து ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆகிடி அவன் செத்துருவானா, அதாவது ட்ரெயினில் படுத்துருப்பான், செத்துருவானான்னு தெரியாது. இல்லை அதுக்கப்புறம் தான் அவனோட ஒரிஜினல் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல, அது மறந்துச்சு. வாட் வாஸ் த லுக் லைக் சம்மன். ஓகே, நம்ம கடைக்குள்ளே எவனோ உடச்சிட்டு வர பார்க்குறான். டே யூ ஆல்மோஸ்ட் கிவ் மீ ஹார்ட் அட்டாக். ஆமாண்டா, நான் மும்பரமாக பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை. தேரிவா எவடி அதை, இது பொண்ணா பையனா? தேரிவா யூ வாட் ஆர் டூயிங் ஹியர் லேடி? பொண்ணு தானே, பொம்பளை தானா? சரி, அதுவே தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ பீன் காலிங் ஃபார் யூ அவுட் ஹியர், டோன்ட் யூ ரிமெம்பர் மீ?
நீ பொண்ணா பையனானே தெரியாமல் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னென்னா உனக்கு தெரியுமா நீ என்ன மனசில் வச்சுருக்கியான்னு? எனக்கு தெரியாது நீ யாருன்னு கேட்டோம். கிராண்ட் இந்த இது எனக்கு இது பையனா பொண்ணா இல்லை எதுவோ அப்படின்னு மாதிரி இருக்குது. இது எனக்கு கிராண்ட்மாவா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வந்துட்டு எனக்கு கிராண்ட்மாங்கிறியா அப்படி போ அப்படின்னு விரட்டி விட்டோம். எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கெலாம் டைமில் நீ ஓடிடுன்னு ஸ்டபன் நம்மளை திட்டுது கைஸ். நம்ம மற்ற கிட்ஸ் மாதிரி நாம் வந்துட்டு ஸ்டபனாக இருக்கோமா? வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்டிருக்கோம். அட பாவி, எல்லாத்தையும் சொல்கிறதையும் சொல்லிவிட்டு திட்டுறதையும் திட்டுட்டி அது பாட்டுக்கு போட்டோம் எங்கேயாவது போகட்டும். யார் இது பொம்பளையா ஆம்பளையானே தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஏதோன்ட்டு. அது வந்துட்டு கிராண்ட்மா கோன்மான்ட்டு. ஒருவேளை கிராணி வந்துட்டு நல்லா குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கு போல இருக்குது. கொஞ்சம் ஹேர் ஆயிலெலாம் போட்டு அது சொட்டையெல்லாம் கவர் பண்ணி விக்கா ஹேர் ஆயில் போட்டு முடிய வளர்த்துனதெல்லாம் தெரில. நல்லா பல்லெல்லாம் தேய்ச்சி முகத்தெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வந்திருக்கு போல இருக்குது. அதான் அப்படியே தான் இருக்கும் போல இருக்குது. அதான் வந்துட்டு வேலை பண்ணிட்டு வந்துட்டு நம்மள்ட்ட நான் உன் கிராண்ட்மா ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லுமா? ஓகே, யாரோ மெசேஜ் வந்தது போட்டு விட்டோம். டர்ன் ஆன் த டிவி ஆன் பண்ணுவோம். பிரேக்கிங் நியூஸ், இன்றைய முக்கிய செய்திகள். செய்தி வாசிப்பது உங்களது சன் டிவி. திஸ் இஸ் யுவர் நியூஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டிங் லைவ் டு இன்ஃபார்ம். அட இது அந்த பாட்டி வெளில நிற்கிது. ஹெட்னா ஹேர் க்ரோவர். ஹேர் கோவர். அட பாய்களா, இந்த கிழவி ரிட்டையர் ஆகி லாஸ்ட்டாக ஒரு குழந்தைய காணும்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இடத்துல தான் இது மிஸ் ஆகிருக்கான். அப்புறம் அந்த பாட்டி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களாம். அவங்களுக்கு பேக்கிங்னா ரொம்ப பிடிக்குமா. பாவிகளா, அவங்கள எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கான். இப்போ தான் அந்த பொம்பளையை நான் வெளில பார்த்தேன். அது கிராண்ட்மா தான் கைஸ். கொஞ்சம் விட்டு பார்த்தா நம்ம சுருட்ட இது வெள்ளை முடி தெரியுது, மூஞ்சி கிழவியாக இருக்குது, பார்த்தது தெரியுதே. என்னடா பிரிட்டி சிமிலர், அந்த பொம்பளையே தான். அட பாவிகளா, அந்த பொம்பளையால தான் கடைசியில் ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் இது? கஸ்டமரா? நானே பயந்துட்டேன் ஏதாவது வில்லங்கமானு. ஹாய் தேர், ஐ எம் ஹியர் அப்படின்னு போட்டேன். அதெல்லாம் போடல, ஐ எம் ஹியர்லாம் போடல. ஹாய் தேர், ஐ ஹாவன்ட் சீன் யூ பிஃபோர் அண்ட் ஐ நோ ஆல் த நைட் ஒர்க். இங்கே இருக்கிற எல்லா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கரையும் உனக்கு தெரியும், ஆனால் ஏனே தெரியாது. ஏன்னா நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன் சரியா? I see. Well, I guess we'll see how long you lost. என்னடா பேசுகிற? How long you lost? எப்படா செத்து போகிறேன்னு ஆவலாக இருக்கே. இப்போ தான் பார்த்து இப்போ தான் என்கிட்ட பேச்சே கொடுக்குற. அட பாவி, 15 பர்கரா? அட பாவி, அது வயிறா இல்லை என்னடா அது? அண்டாவாயா? 15 அவன் சும்மா சொல்லி ஜோக் பண்ணியிருக்கானா, அதுக்கு கடுப்பாயிட்டு ரியலி ஃபன்னி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நோ ட்ரிங்க், டீலக்ஸ் பர்கர் வேணுமா? நோ ட்ரிங்க்கா? ஆல்ரைட், தட் வில் காஸ்ட் $3.49. ஓகே, நம்ம அதை எடுத்து டெபாசிட் பண்ணியாச்சு. நாம் இப்போ பண்ண போகிறதில்ல, அடுத்த 2 ஆர்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம தானே பண்ணிகிட்டு இருந்தோம். டீலக்ஸ் பர்கர் தேவையானது. டொமேட்டோ சீஸ் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த டொமேட்டோவை எடுத்து நம்மளால் வைக்க முடியாதே. எல்லாமே எடுத்துகிட்டு வந்தால் தான் இன்னும் வைக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறது? இதை தூக்கியும் போட முடியாது, வச்சுட்டே எனக்கு கஷ்டம். அட பாதிகளா, இது ஒரு கேவலமான செயல் கைஸ். இப்படி பண்ண நான் தூக்கி போடுறதுக்கு ஒரு இடமாவது வச்சுருக்கணும். இல்லை ரிட்டன் அதே பாக்ஸில் வைக்கிற மாதிரியாவது இருக்கணும். அதுவும் இல்லை. வேறு கேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ட்ராஷ் இருக்குது, இதில் தூக்கி போட்டோன்னா தூக்கி போட முடியுது. நம்ம ஃபோன்லாம் தூக்கி போடலாமா?
எதுக்கு வம்பு? நம்ம தூக்கி போட்டு அப்புறம் எவனாவது மெசேஜ் பண்ணால் அது தெரியாமல் உட்காந்துருப்போம். இது வாஷ்ரூம்லாம் வச்சு என்னடா நீட்டாக இருக்குது, யூஸ்வலி இட் இஸ் இன் திஸ் க்ளீன், வாஷ்ரூம்லாம் இப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்காதே அப்படிங்கிறோம். எவன் தேய்ச்சி வச்சான்னு தெரில. ஐ கெஸ் ஐ ஷுட் கெட் கோயிங் தென். போடா, வாங்கினதுக்கப்புறம் அப்படியே இங்கேயே நிப்பியாக்கும், போதானே செய்யணும். என்னமோ ஐ கெஸ் ஐ ஷுட் கெட் கோயிங் தேர் அப்படிங்கிறான். ப்ரிப்பேர் நாமளும் டைப் பண்ணுவோம், ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் ஆர்டர் டூன்னு போட்டு வைப்போம். ஓகே, இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் தேர்ஸ் அ ஆஃபீஸர் அட் த விண்டோ. ஆஃபீஸர் தானே நிற்கிறான், அதுக்கு ஏன்டா வெளிலலாம் வச்சு காமிச்சிட்டு இருக்கீங்க? மேபி ஹீ இஸ் ஜஸ்ட் ஹியர் ஆன் ஹிஸ் லன்ச் பிரேக் ஆர் சம்திங். லன்ச் பிரேக்கா? டின்னரில் வந்துட்டு லன்ச் பிரேக் வந்து கேட்பானா அவன்? சரிமோ, ஹலோ ஹே தே ஆஃபீஸர், வாட் குட் ஐ டூ ஃபார் யூ? ஆஃபீஸர்கிட்ட மட்டும் நல்லா மரியாதை பேசுகிறான் போதுங்க. I'm patrolling the area to make everything is all right. Have you seen the news? கேட்டேன் அந்த மிஸ்ஸிங் லேடி, அந்த சில்ட்ரனும் இருக்குது அப்படிங்கணும். யா ஐ saw the news அப்படிங்கணும். All right, we have reason to believe that the missing woman may have role. ஓகே, அவங்க என்ன அந்த லேடி தான் வந்துட்டு ஏதாவது அந்த சில்ட்ரன் பண்ணியிருக்கணும், அதுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது ஏற்கனவே சைக்கோவாச்சே. சைக்கோனா ஆனால் அது ஒரு மாதிரி இது மென்டல் டிசார்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு அவனோட போட்டானா மென்டல் டிசார்டர் மீன்ஸ் சைக்கோ, அவ்வளோதான். நம்ம காலேஜில் அப்படி தான், நம்மளை சேஃபாக இருந்து எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எதுவும் வாங்கலை, கடைசி வரைக்கும் எதுவும் வாங்கலை கைஸ். இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா? அப்புறம் கைஸ், நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணல கைஸ். பக்கத்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கிண்டர் ஷோக்கோ பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்பி இது வேலைலாம் இருக்குது. அந்த பேக்கெட் வந்து 23 rupeesனால் 4 இண்டிவிஜுவல் ரேப்டு சாக்லேட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே. செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. எப்படின்னா ஒரு கிண்டர் ஜாய் வாங்கினீங்கன்னா 50 rupees. அந்த கிண்டர் ஜாய்க்குள்ளே 2 பால் இருக்கும்ல, அந்த பால்குள் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே எம்டியாக தானே இருக்கும். ஆனால் அந்த இந்த சாக்லேட்டில் எப்படின்னா அந்த பால் இருக்கும், ப்ளஸ் அந்த உள்ளே வந்து என்னென்னா நம்ம கிண்டர் ஜாய் வெயிட் பண்ணுங்கள். அந்த இது அந்த கேரி மை நேம் இஸ் அகாத்தா. பாத்தியா மங்காத்தா, என்னடி பேர் அகாத்தான்னு மாற்றி வச்சா நம்ம மட்டும் நினச்சியா? அது பேர் ஹேங்ரோவர் அதான் நினைக்கிறேன். ஹேங் ஓவர்னு வைக்க மாட்டேன், நான் ஒழுங்காக பார்க்கல. எட்னா ஓகே, எட்னா சொல்லிவிட்டு அகாத்தானா என்ன மங்காத்தா, வேலையை நல்லா பச்சு விட்டு காசு. இட்ஸ் லுக் லைக் பர்ஸை வீட்டில் வச்சுன்னா நீ எதுக்கு வேறு கிளம்பு, ஃப்ரீயாக கொடுக்கணும் நக்கு செத்த பயிர மூஞ்சி மாறியும் போயிடுவோம். மூஞ்சிக்கலாம் எவனும் பர்கர் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டோம். மணி இல்லைன்னா நை அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விட்டோம். கமான் ஐ பேக் டுமாரோ. உடனே தான் என்னால் நம்ப முடியாது, நீ ஏற்கனவே கிரிமினல் கேஸில் இருக்கிற, உடனே நம்பிட்டு நான் எப்படி காசு கொடுப்பேன்? நான் என்ன அடுத்த நாளே இது வேலையை விட்டு தூக்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது, நீ போ, இல்லைன்னா உனக்கு பாலிஸில் கால் பண்ணி விட்டுருவேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு. பட் ஐ வில் பி பேக். நீ வா, வராட்டி போ, எனக்கு என்ன. வெயிட் பண்ணுங்க கைஸ், ரெக்கார்டிங் பார்க்கணும். சீரியஸ்லி ஐம் டாக்கிங் அப். சாரி கைஸ், ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு ஏற்கனவே உள்ளதை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். சாரி ஃபார் திட். ரொம்ப சூப்பரான ஒரு கதையை இவ்வளோ கேவலமாக எப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீ சிறப்பால் அடிக்கணும் போல் இருக்குது. பட் ப்ளீஸ் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது டைலாக் முன்னாடி வருதோ இல்லை பின்னாடி வருதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னித்து விடுங்கள். ஓகேங்களா? மன்னித்து விடுங்கள். அப்புறம் அந்த கிண்டர் ஜாய் பற்றி பேசிகிட்டு இருந்தேனே, அந்த இது போயிடுச்சுன்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்டேஞ்ச் லேடி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பாருங்கள். நான் முன்னாடியே ஸ்பாய்லர் கொடுத்து விட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள். நீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? சரி ஓகே,
அது வந்து எப்படின்னா கிண்டர் ஜாயில் இந்த நடுவில் பால் வச்சு வெள்ளை க்ரீம் இருக்கும்ல, ஆனால் அந்த பாலுக்குள்ளேயே வெள்ளை இருக்க க்ரீம் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் 4 சாக்லேட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த ஒரு சாக்லேட் இந்த ஒரு 4 சாக்லேட்டில் ஒரு 2 சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிண்டர் ஜாய் சாப்பிட்றதுக்கு சமம். புரியுதா? ஒரு கிண்டர் ஜாய் சாப்பிட்றதுக்கு சமம். ஒரு கிண்டர் ஜாயோட ரேட் என்ன? 50 ருபீஸ். இந்த பேக்கெட்டோட ரேட் என்ன? 23. உங்களுக்கு 23 ருபீஸில் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவோம் 100 ருபீஸில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கைஸ். எப்படின்னா அவ்வளோ சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் கிண்டர் ஜாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரேட்டுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க? நமக்கு நம்ம பேரண்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் வாங்கியே தர மாட்டேங்க கிண்டர் ஜாய். அதனால் இந்த இது ரொம்ப கம்மி ரேட்டு தானே, ஸோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கிண்டர் ஜாய் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, கிரேவிங்ஸாக இருந்தது, ஆனால் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க யாரும் அப்படின்னா இந்த இது வாங்கிக்கோங்க. கிண்டர் ஷோக்கோ SCHOKO பான்ஸ் BONS வாங்கிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், பேக் டு த ஃபார்ம். ஓகே, நம்ம இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் பாட்டுக்கு ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு நான் பாட்டுக்கு ஓகேங்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. ரெக்கார்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ தான் ஆன் பண்ணேன். ஓகே, நமக்கு இந்த ட்ரக்கு வந்துருக்கு, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அந்த ட்ரக்கு இப்போ ஓகே எத்தனை இவ்வளோ பாக்ஸா? ஒன்று ஒன்றா தான் தூக்கிட்டு போக முடியுது, அப்புறம் இத்தனை தடவை வந்து நான் பாக்ஸை வைப்பேன். என்னடா பண்ணுறீங்க? என்னமோ பண்ணுறான், அவன் சொல்கிறத செய்யணும், செய்யலைன்னா கேமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் சொல்கிறதெல்லாம் தலையெழுத்தேன்னு செஞ்சிட்ருக்கோம். நாம் பாக்ஸ் ஒன்று ஒன்றா வச்சுட்ருக்கோம். ஓகே, எத்தனை பாக்ஸ் தான் வச்சுருக்கீங்கடா? இதை வைக்கிறதுக்குள்ளே பொழுது இழிஞ்சிடும் போல இருக்கு. ஒன்று தான் இருக்குது. ஓகே ஃபைன். இன்னும் ஒன்று தான் இருக்குங்கிறாங்கன்னா நான் அந்த ட்ரக்கில் பல இது இருக்குது. வேறு கடைக்கெலாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க போல இருக்குது, அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. இருங்க, வெயிட் பண்ணுங்க, ரெக்கார்டிங் பார்ப்போம். ஓகே கைஸ், ஏதோ கீழே விழுந்துச்சு. அதான் என்னென்னு வாட்டர் பாட்டில், சாரி கைஸ், ஏதோ வாட்டர் பாட்டில் என்னோடது தான் கீழே விழுந்துருச்சு. சவுண்ட் தான் அந்தமாதிரி கேட்காது. அதான் நாங்கள் எல்லாத்தையும் வைக்கவும் செய்யணும், மறுபடியும் வந்து இந்த கதவை மூடியும் விட்டுறணுமா? ஏன்னா உட்காந்துருக்க டிரைவர் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? வெளில வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவனே போனான் என்னவா? ஏற்கனவே நைட் ஷிஃப்ட்டு இந்த இடத்துல அது இது இருக்குங்கிறானோ, இப்போ என்னென்னா நாங்கள் தான் வந்து க்ளோஸ் பண்ணணுமா? என்னடா வாழைப்பழம் எவன்டா அவன்? எந்த மண்டையும் வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை தூக்கி போட்டு வச்சுருக்கான்? வரவங்களாம் கீழே விடணும். அந்த எண்ணா தானே, அது ஏன் அப்படியே வருது? someone must gotten in. நம்ம அது இங்கே நின்றுட்டு இருக்குது கைஸ். நம்ம டெலிவரி பார்த்துட்டு இருந்தபோது அது இங்கே வந்து உள்ளே வந்திருக்கு. அட பாவி, அது ஏதோ குக்கீஸ் வச்சுருக்கு. ஏன்னா கேவலமாக வாடை வருதுன்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரெயின் ஸ்மெல்லாம் இல்லை, கேவலமாக வருதுன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு இங்கே நான் ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்போமா, அதனால் அது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வச்சு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஒரு குக்கீஸ் செஞ்சு வச்சுருக்கான். கேவலமான ஸ்மெல் வருது, நான் எதுவும் சாப்பிட போகல. யூ சென்ட் ஏ மெசேஜ் டு கார்னருங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணுமா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்னென்னா, நம்ம அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த நியூஸில் போட்டதுனால அந்த லேடி வந்துட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு நான் அவங்க கிராண்ட்மா அது வந்து அது வச்சுருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ நோட்ஸ்லாம் விட்டுட்டு போயிருக்கு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நைட் ஷிஃப்ட்டில் வேறு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கார்னர் வந்து ஓகே அப்படின்னா நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கார்னர் பொண்ணா பையனான்னு தெரியாது, வருவாங்க. ஓகே, அதுதான் இவ்வளோ தூரம் நம்ம மெசேஜை படிக்கிறதுல இருக்கும். யூ ரிசீவ்ட் நெக்ஸ்ட். ஓகே, கார்னர்ட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஓ மை காட், வாட் திஸ் இஸ் கிரேசி அப்படின்னு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ரெக்கார்டிங்கை பார்ப்போம். நினைத்தேன் ரெக்கார்டிங் எப்படியா இருந்தாலும் சதி பண்ணி விட்டேன். ஒரு வீடியோவில் நல்லா ரெக்கார்டிங்காக இருந்ததுன்னா, கரெக்டான இதாக இருந்ததுன்னா, அடுத்த வீடியோவில் கேவலமாக பண்ணுது. அது ஏன் தான் தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படியா? நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி தானே, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் சேனல் மீன்ஸ் கேமிங் சேனல்,
வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து வந்துட்டு பேசி எடிட் பண்ணி போடுறீங்க அந்த மாதிரி. ஓகே, கானர் பைபிள் எப்போ வருவான்னு தெரியல. கானர் பொண்ணா பையனான்னு தெரியல. ஏன்னா அந்த அமெரிக்கா அந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி ஒரே மாதிரி பேர் வைப்பானோ. அது பொண்ணா பையனானுங்கிறது பேர் கண்டுபிடிக்கிறதுக்கே அது ஒரு மாதிரி இது லேட் ஆகிடும் நமக்கு. ஓகே, யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க. என்னது இவ்வளோ எனக்கு தெரியாது நீங்கள் இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் பர்கரும் சோடா பாப், மைல்டு சோடா பாப். ஓகே, ஒரு சோடா பாப் எடுத்துருவோம். கடைசியில் வந்த ஆர்டர் வந்து அந்த இதுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணலை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரே பண்ணட்டும், நாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ சோடாவை எடுத்துகிட்டு வந்து நாம் வச்சுருவோம் இந்த இடத்துல. அடுத்து வந்து பர்கர். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் செய்யட்டும். நம்ம இங்கே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு உள்ளே வந்தேன். அப்புறம் டோர் க்ளோஸ் கேட்டுச்சு. அப்போ க்ளோஸ் பண்ண முடியுமா, எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு கொடுத்துருக்கோனோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். கடைசியில் நம்மளை கதற விட போகிறான், அது நிச்சயம். ஓகே கைஸ், ஓகே பர்கர் செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. லுக்ஸ் டெலிஷியஸ், தேங்க்யூ. ஓகே, வெல்கம் இன், பி கேர்ஃபுல், தட்ஸ் அ லாட் ஆஃப் அந்த க்ரைம் இதெல்லாம் இருக்குது, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னா. என்னடா பொண்ணு, என்னடா கேட் வாக் நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறான். பொண்ணா பையனானே தெரியலையே. என்னமோ விடுங்க. அப்புறம் திடீர்னு என்னமோ தங்கே அது இதுன்னா, ஆக்சுவலி நான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க என்னையை பற்றி சாதாரணமாக எடை போட்டுறதீங்க. எனக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியுமா? 1 2 3 4 எனக்கு 5 லாங்குவேஜஸ் தெரியும். தமிழ் மதர் டங், இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜு, அடுத்து வந்து ஜெர்மன், அடுத்து வந்து ஹிந்தி, கொரியன். ஜெர்மனில் என்னோடய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் திங்ஸ் பேசுவேன். அது ஹிந்தியில் வந்துட்டு நேம் இன்ட்ரோ பண்ணுவேன், அவ்வளோதான். லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஹிந்தி. ப்ளஸ் கொரியனில் வந்துட்டு அது சொல்லுவேன், நேம் சொல்லுவேன், லைக் ஹிந்தி தான். ஓகே, நான் வந்து ஜெர்மனில் பேசவா? ஹலோ, இட்ஸ் பின் டேஷ், இட்ஸ் பின் சேர் குட், இட்ஸ் பின் சேர் நைஸ், இட்ஸ் பின் சேர் க்ரோஸ். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஹலோ இட்ஸ் பின் டேஷ் சொன்னது வந்து என் நேம். ஓகே, டேஷ் தான் என் நேமான்னு கேட்காதீங்க, சொல்ல விருப்பம் இல்லை. 2-3 வீடியோஸில் நானே வந்துட்டு ரிவீல் பண்ணியிருப்பேன். ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிகே அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கான ரீசன், அது ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கீங்க. டி வந்து என்னோடய இனிஷியல், கே வந்து என்னோடய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? டிகே அதான். ஆக்சுவலி இது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கூட தெரியாமல் வீடியோ கமெண்ட் பண்ணி டிகே ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக வந்துட்டு கமெண்ட்டில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை வேறு அக்கௌண்ட்லேருந்து போட்டிருந்தேன். சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஓகே, டிகேயோட ஃபுல் ஃபார்ம் அவங்களுக்கு தெரியும். என்னோடய நேமோட இனிஷியல் டி, அண்ட் என்னோடய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, டிகே. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா வந்து ஜெர்மனில் ஹலோ. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு குட் பர்சன்னு, அடுத்து நான் ஒரு நைஸ் பர்சன்னு, அதுக்கடுத்து நான் ஒரு டாலான பர்சன் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஹிந்தியில் பேசுகிறேன். நமஸ்தே, மேரா நாம் கௌஷிகா. ஐயோ, என் நேம் ரிவீல் பண்ணிட்டேன். சாரி ஃபார் அது. நேம் ரிவீல் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். நேம்ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, அது சொல்லாமையாக இருக்க முடியும். அதனால் நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நேம்ங்கிறது எப்படி இருந்தாலும் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் ஒழுங்காக சொல்லணும்னாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, மேரா நாம் டேஷ், அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். கொரியனில் வந்து அன்யாங்ஹாசேயோ, சனுன் டேஷ் ஏயோ. ஓகே, அடுத்து இப்போ நான் இந்த நான் ஒரு சென்டென்ஸ் இப்போ நாங்கள் கார்னர் வந்துட்டான். இதை பார்ப்போம், கார்னர் வந்துருக்காப்புல. ஹே, ஹவுஸ் எவ்ரிதிங் கோயிங் அப்படின்னு கேட்குறாப்புல. குட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் நவ் அட்லீஸ்ட் நமக்கு இப்போயாச்சும் குட்டாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் யூ சீன்
ஆனால் இன்னும் நீ அவங்கள பார்த்தியாங்கிற மாதிரி கேட்குறான். கார்னர் ஒரு பையன் தான் போல இருக்கு, நம்ம வருங்க நோ இதுன்னு பார்க்கலை அப்படின்னு இருக்கோம். பட் ஷீ குட் பி இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறோம். அதுக்கெலாம் மரியாதை கிடையாது. அப்போ வந்தா அப்படின்னா போலீஸை வந்துட்டு இம்மீடியட்டாக கால் பண்ணு அப்படிங்கிறான். அவள் எப்படி இருப்பான்னு கேட்குறான் கார்னரு. ஷீ இஸ் வேரிங் த சேம் க்ளோத்ஸ் போஸ்ட் ஃபோட்டோவில் இந்த மாதிரி தான் சேம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னும். ஓகே ஐ விஷ் ஐ ஜஸ்ட் டிடன்ட் ஈவன் ஷோன் அப் ஃப்ரம் த ஷிப். ஐ கான்ட் பிலீவ் ஜெரி ஹாஸ் என்னமோ மீனிங் தெரியுது, வெயிட் பண்ணுங்கள். ஐம் ஜஸ்ட் கிளாட் ஷூ டெக்ஸ்ட் மீ பிஃபோர் ஒர்ஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடே உன் பின்னாடி தான் இருக்காங்கிறதுக்குள்ளே குத்திட்டா. வாட் தி ஹெல், அடி பாவி. அது குக்கீஸ் பண்ணது ஏற்கனவே ஒருத்தவங்களை கொலை பண்ணியிருக்கு. அடுத்த ரெசிபி நாம் வந்துட்டு சூப்பராக இருப்போங்குது. அங்கேயே இரு நீ தான் நெக்ஸ்ட்டு அப்படிங்குது. ஐயோ அது வரத்துக்குள்ளே நம்ம போய் ஒளியணும் காய்ஸ். இட்ஸ் வெரி சீரியஸ் காய்ஸ். அப்புறம் வந்து முன்ன பின்ன டைலாக் வந்ததுன்னா மன்னித்து கொள்ளுங்கள், ஓகேங்களா? முன்ன பின்ன டைலாக் வரும், மன்னிச்சுக்கோங்க. ஓகே நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கே நான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ரூமுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிட்டோம். ஐ திங்க் ஆமாம் அவன் சொல்கிறதுக்குள்ளே நான் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். சரி விடுங்க, அந்த எடுனா கொடுனா வரத்துக்குள்ளே வர வரைக்கும் இங்கே சர்வே ஆகும். கேமரா இருக்கா இங்கேண்ணே? அவள் உள்ளே வரா பாருங்களேன், உள்ளே வருது. இந்த பொம்பளைக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஆளுங்களே கொண்டு குக்கீஸ் செஞ்சு அடுத்த ஆளுங்களுக்கு கொடுத்து அவங்க தெம்பா கொள்ள பார்க்குதே. சரி இருங்க, அது போயிட்டோ. இங்கே இருக்கணும் எட்னா போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கான். அப்போ எட்னா ஓகே அவள் போயிடுச்சு. அப்போ நம்ம கார்கிட்ட போய் காரில் போய் ஏறி தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோர் ஓப்பன் பண்ணுறோம். எனக்கு பயமாக இருக்குது. இந்த சப்ஸ்கிரைபர் போட்டோம், ஏதாவது ஜம்ஸ்கரை வச்சுருப்பான். இப்போ அட பாவிகளா, காரை கொளுத்தி விட்டுரு அந்த பொம்பளை. அடி பாவி சண்டால சிரிக்கி இப்படி பண்ணி விட்டியே, நான் எப்படி போவேன்? திஸ் இஸ் ஆல்சோ கிரேசி. Conan might be dead. I really shouldn't have taken the night shift. ஆமாம் இப்போ இருந்து என்ன பண்ணுறோம், வந்துட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போக முடியல. டேய் உள்ளே போயும் தப்பிக்க முடியலடா. ஏன் பின்னாடி தான் வரும் போல இருக்குது. ஐ திங்க் ஸோ. அது அப்போ தான் பின்னாடி தான் வருது. ஹோலி சப்ஸ்கிரைபர் துரத்திக்கிட்டு இருந்துரு. ஐயே அது அதுக்கிட்டே போய் மாட்டிக்கிட்டேனே. ஒத்த ஹெல். ஓகே இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது எண்டிங் எப்படின்னா நம்ம வந்துட்டு சர்வைவ் ஆகிட்டோன்னா போலீஸ் வந்து அதை சுட்டுருவாங்க, நம்ம காப்பாற்றிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, ஓகேவா? பாய். ஒன்றும் இல்லை, போலீஸ் நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க. அதான் ஃபஸ்ட் எண்டிங். செகண்ட் எண்டிங் எப்படி இருந்தில்ல.